முட்டை மிளகு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் நான் இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் கொஞ்சமாக கரம் மசால் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மசாலா வெந்ததும் நான் ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பேஸ்ட் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கிளறுங்க. இதிலே கொஞ்சம் வேகிறதுக்கு மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு மசாலா நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா? அந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா அந்த முட்டையோடு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.